ஒரே நேரத்துல 2 புயலுங்க. இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். எல்லா வருஷமும் இதே மாரிலாம் நடக்காது. எப்பயாவது ஒரு நாட்கள் இப்படி நடக்கிறது உண்டு. ஆனா, இப்ப பாருங்க அரபிக்கடல்ல ஒரு தாழ்வு பகுதி, அதே சமயத்துல வங்கக்கடலிலும் ஒரு தாழ்வு பகுதி. 2மே ஒரே நேரத்துல வலுப்பெறுது. 2மே ஒரே நேரங்கள்ல புயலாக மாறுது. 2மே ஒரே நேரங்கள்ல கரை கடப்பதற்கான வாய்ப்பும் அதிகரிக்குது. அப்போ அரபிக்கடல்ல உருவாகுற புயல் சின்னத்திற்கு சக்தி புயல் என்றும், வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் சின்னத்திற்கு மோந்தா புயல் என்றும் பெயர் வைக்கப்படுகிறது. ஆனா, இந்த 2 புயலுமே ஒரு தீவிரமான ஒரு புயல் தான். இதுல எது ரொம்ப அதிகமான, ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அப்டின்னா, இந்த சக்தி புயல் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். அத விட ஒப்பிடும்போது இந்த மோந்தா புயல் பொறுத்தவரைக்கும் ஒரு 100லிருந்து 120 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட தகவல் நீங்க ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கணும் அல்லது புயல் வாய்ப்புகள், புயல் எங்கெல்லாம் உருவாகப் போது, மழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? இது போன்ற பல தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா ஒரு லைக்க போடுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு பகுதி வரும்னு இது தற்செயலா உருவாகிறது கிடையாது. நீண்ட நாட்களாக அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. மழை எப்படி இருக்கும், கனமழைக்கான வாய்ப்புகள் எந்தெந்த தேதிகள்ல இருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் நமக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவை சந்திக்கும் அப்படிங்கிறதையும் மிக விளக்கமாக கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த புயலுடைய தீவிரத்தன்மை. அதாவது எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும், எப்பொழுது கரையை கடக்கும், எங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது, இயல்பு வாழ்க்கை எங்கெல்லாம் முடங்கும், நிலச்சரிவு, வெள்ள அபாய எச்சரிக்கை, ரெட் அலர்ட்னு பல தகவலோட இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. 2 தாழ்வு பகுதிகளும் மேலும் வலுப்பெற்று புயலாக தான் மாறும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலாவது ஒரு தாழ்வு பகுதி, அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதன் பிறகு புயல் சின்னம், அப்புறம் தீவிர புயல், அதிதீவிர புயல்னு இப்படி படிப்படியாக இதனுடைய தன்மையை மாற்றி கொண்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய 36 மணி நேரத்துக்குள்ள இதனுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் ஒரு புயல் சின்னமாக வலுப்பெற்று 2 பகுதிகளிலும் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள். 2 கடலிலுமே ஒரு புயல் சின்னங்கள்ங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். 2 கடல், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் 2 பகுதிகளிலுமே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களை மிரட்ட போகுது. ஒரே நேரத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு சேட்டை பண்ண போகிறதுங்க தான் சொல்லியாகணும். நிறைய பகுதிகள் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக கனமழையும், அதி கனமழையும், அதீத கனமழையுமாக பல மாநிலங்கள்ல கொட்டி தீர்க்கும். ரெட் அலர்ட் எங்கெல்லாம் கொடுப்பாங்க, அதற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கேரளாவில் வடக்கு பகுதிகளில் இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. குறிப்பாக கேரளாவினுடைய வடக்கு பகுதிகள், அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் பல ஊர் இருக்குங்க. நிறைய பகுதிகளில் இனி அடுத்து வரக்கூடிய மே இறுதியில் இன்னைக்கே ரெட் அலர்ட் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துடாதீங்க. இன்னைக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பெரிதளவில் மழை கிடையாது. மே இறுதியில் மே 27, 28, 29, 30 போன்ற தேதிகளில் ரெட் அலர்ட்டினுடைய தீவிரத்தன்மை, அதாவது ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் ரொம்ப கடுமையான மழை பொழிவு இருக்கு. அந்த கடலோர பகுதிகள், கடல் ஒட்டி இடங்கள், கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக மகாராஷ்டிரா மாநிலங்களில் கடலினுடைய சீற்றம் பொறுத்தவரை பல அடி உயரத்துக்கு எழும்ப போகிறது. ஒரு சின்ன சுனாமியை பார்த்தது போலவே இருக்கும். அந்த அளவுக்கு கடல் பொறுத்த வரைக்கும் மிகவும் தீவிரமாக கொந்தளிக்க வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவினுடைய கடலோர பகுதி மற்றும் மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகள் மிக தீவிரமாக கொந்தளிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி வடக்கு ஆந்திரா பகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரீகாகுளம் போன்ற இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை. இங்க அரபிக்கடல்ல உருவாகிற புயல் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா சூறையாடும். அதே மாதிரி வங்கக்கடல்ல உருவாகிற புயல் வடக்கு ஆந்திரா, ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் இந்த 3 மாநிலங்களில் சூறையாடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அரபிக்கடலில் இருக்கிற புயலுக்கு பெயர் சக்தி புயல், வங்கக்கடலில் இருக்கிற புயலுக்கு பெயர் மோந்தா புயல் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். ஜூன் முதல் வாரங்கள் வரைக்கும் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படிங்க இருக்க போது மழை வாய்ப்பு? ரொம்ப 2 நாளாக எங்கள் ஊரில் மழையே வரல அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை இருக்குங்கிறத சொல்லிடுறோம். மதுரையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய
தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. மதுரையிலிருந்து மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இது போன்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்பு குறைவா தான் இருக்குங்க. பெரிதளவுல மழை தீவிரம் இருக்காது. அப்படியே மழை வந்தாலும் அந்த மாவட்டத்துல பகுதியா தான் பெய்யுமே தவிர எல்லா பகுதிகளுக்கும் பலத்த மழை வெளுத்து வாங்காது தென் மாவட்டத்துல. ஆனா வட தமிழ்நாட்டுல உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையும் பகுதியாக பதிவாகுமே தவிர மிக கனமழையோ அதி கனமழையோ சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளானாலும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளானாலும் பெரிதளவில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து தீவிரமாக போறதில்லை. ஆனாலும் பகுதியாக தான் நமக்கு மழை இருக்கும். மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பார்க்கலாம். வட தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையும், தென் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது லேசான மழை மற்றும் மிதமான மழை பகுதியாகவே இருக்கக்கூடும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போல்லாம் ஏன் நமக்கு வெயிலே வர்றதில்லை அப்படின்னு. இப்போ இனிமே தாங்க வரவே போகுது. வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் பகல் நேரங்களில் மறுபடியும் பழைய மாதிரி வெயிலுடைய தாக்கம் வரப்போகுது. அதை எதிர்கொள்றதுக்கு கொஞ்சம் தயாராக இருங்க. ஏப்ரல் இறுதியில் எப்படி உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ அடுத்து வரும் நாட்கள் ஒரு ஓரிரு நாட்களுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நமக்கு மழை பெய்தப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டெல்லாம் வந்து ஒரு 28 டிகிரி செல்சியஸ் 29 டிகிரி செல்சியஸாக தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு மழையெல்லாம் நிறைய இடங்களில் ஓய்வு கொடுத்ததுனால பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகரித்து 34 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகக்கூடும் நண்பர்களே. அதனால் மழை பொழிவுகள் அப்படிங்கிறது அறிவித்த மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, வடக்கு ஆந்திரா, ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் போன்ற அறிவித்த மாநிலங்களில் மிக மிக கொடூரமான மழை பொழிவு அப்படிங்கிறது அங்கே வந்து பதிவாகக்கூடும். மற்ற மாநிலங்களில் கனமழை வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கக்கூடும். சரி, தமிழ்நாட்டில் நமக்கு மழை எப்படிங்க இருக்கும் அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தென் தமிழகத்தில் வரும் நாட்களில் மழை ரொம்பவே குறைவாக இருக்குது. இந்த மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க மழை பொழிவுகள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே குறைவு தான். அப்படியே நமக்கு மழை வந்தாலும் மிதமான மழை மட்டுமே இருக்கும். வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும். இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலையும் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அனல் காற்று மற்றும் உயர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து வெப்பநிலை எல்லா நாட்களுமே ஊட்டி போலவே இருக்காது. கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பநிலையும் உயரதான் செய்ய போகிறது. அடுத்து வரும் நாட்களில் நமக்கு என்னதான் அரபிக்கடலில் ஒரு புயல் உருவானாலும் வங்கக்கடலில் ஒரு புயல் உருவானாலும் தமிழ்நாட்டில் எதுவும் கரையை கடக்க போகிறது கிடையாது. அதனால் எத்தனை புயல் சின்னங்கள் இந்த மே மற்றும் ஜூன் மாதத்தில் உருவானாலும் எதுவும் தமிழ்நாட்டில் கரையை கடக்காது. நேரடியாக இதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறத பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்த ஒரு புயலும் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடக்காது. ஆகவே பகுதியாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான் கிடைக்கும். ஏற்கனவே அறிவித்த மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, ஒரிசா போன்ற இடங்கள், வடக்கு ஆந்திரா உள்ளிட்ட போன்ற இடங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வெளுத்து வாங்கி விட்டுரும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.